டெல்லியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டமானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். அனைத்துக் கட்சி கூட்டமானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத கடந்த 7ஆம் தேதி அன்று நள்ளிரவுல முப்படைகளும் சேர்ந்து பஹல்காம் தாக்குதலுக்கான ஒரு பதிலடியாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது தொடுத்த அந்த போர்ல பயங்கரவாதிகள் பலர் சுட்டுக் கொல்லப்பட்டதும், பயங்கரவாதிகளுடைய குடியிருப்புகள், அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதும் போன்ற நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருந்தது. உலக நாடுகளிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருந்தாலும் இந்தியாவில் அனைத்து கட்சிகளும் இதற்கான ஒரு ஆதரவு கருத்தை தான் நீட்டியிருக்கின்றன. ஏனென்றால் இந்திய அரசியலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்த நாடுகளுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இந்தியா ஒருங்கிணைந்து ஒரு ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் என்பது இன்றைய தினம் டெல்லியில கூட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அதே போன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் எல்லாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சி சார்பாக மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உள்ளிட்ட பலர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பெண்களுக்கு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன் தான். இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கறத மத்திய அரசு வைத்திருக்கக்கூடிய பெயராக சொல்லப்படுகிறது. பஹல்காமில் பயங்கரவாதிகள் மூலமாக சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட அந்த நிகழ்வில் பல பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்து அவர்களுடைய பொட்டை இழந்து நிற்கக்கூடிய இந்த நிலைக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் நெற்றியில் அணிந்திருக்கக்கூடிய திலகத்திற்கு சிந்தூர் என்று பெயர் அளிக்கக்கூடிய வகையில அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயரிடப்பட்டு இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் ஒரு எதிரி நாடாக கருதப்பட்டாலும் கூட அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு ப்ரீஷியஸ் அட்டாக், அதாவது ஒரு துல்லியமான ஒரு தாக்குதலை ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி, அந்த ஒரு சரியான ஒரு துல்லியமான தகவலின்படிதான் இந்த தாக்குதல் துல்லியமாக நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே பயங்கரவாதிகளுக்கு இந்தியா மீது ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இனி இந்தியாவிற்குள் நுழைந்து எவ்வித தாக்குதலையும் மேற்கொள்வதற்கு அவர்கள் அஞ்சுவார்கள் என்று போன்ற பல்வேறு கருத்துக்கள் இருந்த நிலையில பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 4 இடங்கள், பாகிஸ்தான்ல 5 இடங்கள் என ஒட்டுமொத்தமாக 9 பயங்கரவாத குடியிருப்புகள்ல மத்திய அரசு முப்படைகளை கொண்டு மேற்கொண்ட அந்த தாக்குதலில் என்னென்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன, அந்த போரின் போது என்ன மாதிரியான விமானங்கள்லாம் பயன்படுத்தப்பட்டு இருந்தன, இதற்கு பதிலடியாக தொடர்ந்து பஞ்சாப் மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவது, துப்பாக்கி சூடு நடத்துவது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஒரு அமைதியான சூழலை கொண்டு வருவதற்கு, பயங்கரவாதிகள் மேல் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இதுல எவ்வித அரசியலும் கலக்கவில்லை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இதன் மூலமாக கைப்பற்ற வேண்டும் என்று இந்தியா எண்ணி இருந்தாலும் பஹல்காமில் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும், அந்த இந்தியருடைய குடும்பங்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முழுமையாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய கருத்துக்களையும் மத்திய அமைச்சரிடம் முன்வைத்திருக்கிறார்கள். அவருடைய கருத்துக்களையும் பெற்றிருக்கக்கூடிய நிலையில இந்த தாக்குதலில் அடுத்த கட்டமாக இந்தியா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்பது தொடர்பான விவரங்களும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.